ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்ம நிஃப்டி அப்டேட் ப்ரெடிக்ஷன் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சரியாக கிளாரிட்டி இல்லை. அந்த லாஸ்ட்டு ஒரு கேண்டில் கன்ஃபியூஸ் பண்ணிச்சு, நமக்கு எதுவும் கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் முழு விவரம் உங்களுக்கு புரிய வரும். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 4 ஆகஸ்ட்டு காலையில் 6:50 ஆகிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட். இப்போது இந்த டைமில் என்னுடைய சின்னதாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, இப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,633 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன மாதிரி கிடைச்சா நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னுடைய கணக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 24,620 ரேஞ்சையே நான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே, ஸோ இந்த ஏரியா விட்டுடுங்க, இது மூமெண்ட் ஆனதை விட்டுடுங்க. ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ என்னுடைய வியூ என்னென்னா, இந்த ரேஞ்சை நான் சப்போர்ட் ஏரியாவாக எடுத்துக்கிறேன், இந்த 24,620. ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ப்ரைஸ் ஒரு பேட்டர்ன் எனக்கு கிடச்சிது அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு அப்பும் 1:2 பிரகாரம் ஒரு சின்னதாக ஒரு அப்பும் எடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். மேபி 1:5 போதும், 1:7 போதும், அது செகண்டரி. ஆனால் என்னுடைய வியூ என்னென்னா, திரும்ப ஒரு அப்மூவுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல நான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். பார்க்கலாம், இது 9 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சடனாக ரைஸ் ஆகிட்டு இப்போ 24,630 ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 730 முடிவு அணிச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போதைய சுச்சுவேஷனில் எனக்கு இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியா மாதிரி என்னோடய வியூவில் நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணோம் அப்படின்ற காரணத்தினால ஒன்லி நிஃப்டி அது மட்டும் நான் உங்களுக்கு கூட எக்ஸ்பைரி அப்படின்றதால இதை விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஓகே, சரி, சப்போஸ் இந்த இடத்துல கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா என்னோடய வியூ எந்த வியூவும் கிடையாது. நம்ம அமைதியாக இருப்பேன், நியூட்ரல், எந்த பிளானும் கிடையாது. இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா எனக்கு எந்த பிளானும் கிடையாது. நான் இன்றைக்கி ட்ரேடிங் எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, ஒன்லி ஃபார் அப்பர் சைடு அப்படின்றப்போ இந்த சப்போர்ட்டை இந்த 24,620க்கு மேலே டபிள்யூ பேட்டர்னோ அல்லது ஒரு வி பேட்டர்னோ கூட ஒரு ஷார்ப்பாக மூமெண்டம் மூவ் ஆகுதுன்னா இந்த அப் மூவ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, பார்க்கலாம் இதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா அல்லது அந்த மூமெண்டம் ப்ரைஸ் அதுக்காண்டி அந்த தூரம் கடந்துடுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சின்ன ரீமைண்ட் அப்படின்னா, அந்த 200 EMA 1 மினிட் அதை ஞாபகம் வச்சுங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயத்தை நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளானில் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த ரிஸ்க்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ரிஸ்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி கூட நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு அந்த சேம் பேட்டர்ன் தான் வரும். அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸோடைய ஹை இருக்கு இல்லையா, அதே உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் 57,900 அந்த ரேஞ்ச், 57,850 to 900 அந்த ரேஞ்சை நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான வியூவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல இல்லை சார் மேலே போகலை, ப்ரைஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா எஸ்எல் கட் பண்ணிட்டு சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எந்த ப்ரெடிக்ஷனும் இந்த இடத்துல வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் தவறாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் கருதுகிறேன். நான் இந்த இடத்துல எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க விரும்பலை. இதுக்கு மேலே வேணுமா தான் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ லெட்ஸி பார்க்கலாம், நமக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கொடுக்குதா மார்க்கெட் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.